வெனிசுலா விவகாரம் அவ்வளவு சுலபமா டிராவல் ஆகுமா அப்படின்னு கேட்டா, அவ்வளவு சுலபமா டிராவல் ஆகாது. அதான் இப்ப உள்ள நிலைமை. ஆனாலும் எப்படிலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்காவோட முழு எண்ணம் அப்படிங்கிறது, அடுத்த வர ஆட்கள் தங்களுக்கு ஆதரவா இல்ல. ஆயில தூக்கி ஓசியில குடுத்த மாரி குடுக்கல அப்படின்னா, ஆயில தூக்கி ஓசியிலேயே குடுக்க வச்சிரணும். தடைகள் போட்டு விக்க விடாம பண்ணிறணும். அதுலயும் மதுரை மாரி உட்கார்ந்துகிட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, தட்டி தூக்கி உள்நாட்டுல 2 தலைமைய கொண்டு வந்துரணும். எப்படி பார்த்தாலும் ஒரு தலைமைக்கு ரஷ்யா ஆதரவு போயிரும். இன்னொரு தலைமைக்கு அமெரிக்க ஆதரவு போயிரும். பாதி பாதி ஆயில ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஜம்முன்னு குடும்பம் நடத்தலாம். லிபியால என்ன பண்றோம்? ஈராக்ல என்ன பண்றோம்? அதே வெனிசுலாவுக்கும் பண்றோம் அப்படின்னு போகலாம். ஆனா, இதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம் என்ன அப்படின்னா, வெனிசுலா அமெரிக்காவுக்கு பக்கத்துல. ஈராக்கோ, லிபியாவோ அமெரிக்காவுக்கு பக்கத்துல கிடையாது. இங்க வந்து ரஷ்யா உட்கார்ந்துகிட்டு ஆதிக்கம் செலுத்துது. 2 குரூப்ல ஒரு குரூப்ப பேக் பண்ணுது அப்படின்னா, வாக்னர் படைகள் வரும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ரஷ்ய படைகளே வரும். இல்லையே வேக்னர கிளச்சு புட்டாங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு பேர்ல வரும். அமெரிக்கா அந்த ரிஸ்க எடுக்குமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு எடுக்கறக்கு வாய்ப்பில்ல. ரஷ்யாவும் இப்ப அதத்தான் புடிச்சுக்கிது. ரஷ்யாவ பொறுத்தவரையும் பெரும்பாலும் அதாவது நேரடி மோதல் வரதுக்கு வாய்ப்பில்ல. அதே சமயம் வெனிசுலாவோட ஆயில அமெரிக்கா கிட்ட தாரவாக்கறது ஏறக்குறைய அந்த ஆயில் மார்க்கெட்ல இருந்தே ரஷ்யா விலகறக்கு சமம் தான். அந்த தவற செய்வார்களா அப்படின்னு கேட்டா, செய்ய மாட்டார்கள். அழுது புரண்டாச்சு எப்படியாச்சும் தக்க வைக்க தான் பார்ப்பார்கள். அது போக இன்வெஸ்ட்மென்ட் ஹெவி. ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மென்ட் வெனிசுலாவை பொறுத்தவரை ஹெவி. அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்ல ஒரு நாடு இருக்குன்னாலே அங்க ரஷ்யா பம்ப் பண்ணும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். ஆனா இந்த அரசியல்ல யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அது போக அமெரிக்கா ஒரு கைது நடவடிக்கை அப்படின்னு பண்ணியிருக்கு. இதே போல ஏற்கனவே பல கைதுகள் நடந்தாலும் அந்த கைதுல வருஷ கணக்குல அமெரிக்கால 50 வருஷம், 100 வருஷம் தண்டனை போட்டு கொண்டு போய் சிறைச்சாலையில தள்ளிருவாய்ங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்ல, இல்ல அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி பவர யூஸ் பண்ணி வெளில கொண்டு வந்துருவாய்ங்க. ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்தா முடிஞ்சு போயிரும். அதனால மதுரோவ மீட்டுருவார்கள் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன். அமெரிக்காவே மதுரோவ கொண்டு வந்து விட்டுரும். ஏன் நிலைமை ஸ்மூத் ஆச்சு. மதுரோவே ஒரு டீலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா, அப்படியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி இப்ப போய் தூக்கிட்டு வந்துட்டாங்களே, ஐநால வேற ரஷ்யா பொங்கிட்டு இருக்கே, அங்க என்ன பேசுறார்கள் அப்படிங்கிறதுதான் ரொம்ப சிம்பிள். ஐநாவை பொறுத்தவரை ரஷ்யா வந்து இவன் ஆக்கிரமிச்சுட்டான், ஆயுதத்தை கொண்டு போய் ஆக்கிரமிச்சுட்டான், வெனிசுலா அதிபரை கடத்திட்டு வந்துட்டான். அவரே அதைத்தான் கோர்ட்ல சொல்றாரு. என்னைய கிட்னாப் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காரு. தற்காலிக அதிபர் வெனிசுலாவோட தற்காலிக அதிபரும் ஏறக்குறைய கடத்தல் கரைகள்கிட்ட பேசுற மாதிரி லைஃப் ஆஃப் ப்ரூஃப் கொடு அப்படின்னு தான் அந்த அம்மா நைட்டே கத்துச்சு. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஐநால நம்ம ஆட்கள் கத்த ஆரம்பிச்சிட்டார்கள். இவனுங்க தான் ஏற்கனவே பாக்கெட்ல ரெடியா காரணத்தை எழுதி வச்சிருந்தாங்களே. அந்த ஆள் மேல மிகப்பெரிய போதைப் பொருள் சாம்ராட் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி எங்க ஊர்ல போதைப் பொருள் புழக்கத்தை இந்த ஆள் தான் காரணம். நாங்க வந்து இத ராணுவ நடவடிக்கையா தான் பார்க்கிறோம். எப்புட்றா போதைப் பொருள் ராணுவ நடவடிக்கையா மாறும்? காவல்துறை நடவடிக்கை தானே அப்படின்னு கேட்டா, இல்ல ஸ்பெஷல் பவர்லாம் ட்ரம்ப் எப்பயோ கொண்டு வந்துட்டாரு. போதைப் பொருளையும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டில சேர்த்துட்டாரு. தெரியாதா உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. சேர்றா நீ சேர்த்துட்ட. ஐநாவோட விதிகள்ல அப்படி ஒண்ணும் இல்லையே. ஐநாவோட விதிப்படி அந்த ஊர்ல இனப்படுகொலை நடக்கணும். எல்லா நாட்டு ராணுவமும் உள்ள நுழையலாம். இல்லை அப்படின்னா அந்த நாடு உன்னைய தாக்கி இருக்கணும். நீ பதிலுக்கு அந்த நாட்டை தாக்கலாம். இது 2மே நடக்கலையே. ஆனா நாங்க தான் விதிய மாத்திட்டோமே. டேய் உங்க நாட்டுல தான்டா விதிய மாத்திருக்கீங்க. அதாவது போதைப் பொருளும் டெரரிஸ்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஐநால ஒண்ணும் தீவிரவாதிய அடக்குங்க, இனப்படுகொலைய தடுங்க அப்படிலாம் சொல்லி போதைப் பொருளை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு மாத்தலையே அப்படின்னு கேட்டா, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாய்ங்க. இப்படியேவா நடந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. அவன் இவன் டோன்ல பேசுறாய்ங்க. சாராம்சம் இதுதான். இது ரஷ்யாவுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அழுத்தங்கள் இப்படி வெளியில குடுக்கும்போது தான் உள்ளுக்குள்ள வேலை நடக்கும். ஏன்னா வெனிசுலால உள்ள ஆயில் தான் அங்க ஹீரோ. அந்த கதாநாயகனை எப்படி செக்யூர் பண்ண போறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான்
அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு ஆயில் மார்க்கெட்ல பெரிய ஆளா சுத்த முடியும். யார் கையில இருக்கோ அவர்கள். இல்ல அமெரிக்க கையில போகாம தடுத்துறணும். அப்ப மட்டும்தான். இல்ல வெனிசுலா ஆயில கையில வச்சுக்கிட்டு, இஷ்டத்துக்கு அந்த பைப்ப திருக, க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லி, பெரிய அளவு ஆட்டத்த அமெரிக்கா குடுக்க ஆரம்பிச்சுரும். உதாரணத்துக்கு எப்படி ஐரோப்பாவ ரஷ்யால இருந்து போன கேஸை, ஆயிலை தடுத்துச்சோ, உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிச்சு, அந்த மாரி ரொம்ப சுலபமா மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ண, திருப்பி ஓப்பன் பண்ண, இப்படியே ரவுஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. என்னடா வேணும் அப்படின்னு எல்லாரும் போய் கேட்கிற அளவுக்கு மாத்தி விட்டுருவாய்ங்க. ரொம்ப சிம்பிள். டாலர இனிமே சத்தியம் பண்ணி கும்பிடு காலையில எந்திரிச்சோனே அப்படின்ருவாய்ங்க. ஏலே நாங்க சூரியன கும்பிடுறவனுங்கடா அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல அது நீ கும்பிட்டுக்க, சைடுல கையில டாலர வச்சு கும்பிட்டுக்கம்பான். ஏன்டா இப்படி படுத்துற அப்படின்னு கேட்டா, நீ தானே டாலர சேலஞ்ச் பண்ண அப்படின்னு நம்மள்ட்டயே பேசுவாய்ங்க. அந்த ரேஞ்சுக்கு வெனிசுலா ஆயில் மார்க்கெட்டை வச்சு நகர்த்துறக்கு ட்ரம்ப் துடிப்பார். துடிக்கிறதுக்கு அவர் ஏகப்பட்ட கதையை சொல்லுவார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பருவநிலை மாற்றத்துக்கே மதுரை தான் காரணம் தெரியாதா அப்படிம்பாங்க. என்னடா அப்படிலாம் சொல்ற அப்படின்னா, இங்க பாரு கட்டுரை சுத்துது ஊருக்குள்ள அப்படின்னு வரிசையா கட்டுரை எழுதி தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தயார் நிலையில வந்துட்டார்கள். அப்ப ஐநால போய் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஐநால போய் 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஐநா எல்லாரும் ஒரு கூடி பேச ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஒரு பில்டிங்கை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதான் உண்மை. கூடி பேச இடம் இல்லை அப்படின்னா எங்கிட்டாச்சும் உட்காந்து அடிச்சுக்குவாங்கன்னு ஒரு பயத்துல வல்லரசு நாடுகள் உருவாக்கி வச்சதுதான். என்ன ஒண்ணு அங்க அவனுங்க மட்டும் பேசுவாங்க, மத்தவன் எல்லாம் கை கட்டி இருக்கணும். ஒரு கண்டத்துக்கு அங்க பிரதிநிதித்துவமே இல்லை. ஏன்டான்னு கேட்டா அது அப்படிதான் அப்படின்னு ஆப்பிரிக்காவை இன்னமும் உள்ளேயே விடுறது இல்லை. அந்த இடத்துல மதுரோவுக்கு நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஒருத்தனுக்கும் ஒண்ணும் கிடைக்காது. ஆனா ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணலாம். அதை நோக்கி தான் இப்ப ரஷ்யா காய்கள் நகர்த்துது. ரஷ்யா ஒரு பக்கம் காய்கள் நகர்த்துது அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஜாஸ்தியா நடக்கும். அது எந்த அளவுக்கு அவர்கள் ஆயில செக்யூர் பண்றார்கள்ங்கிறத பொறுத்து. அதே சமயம் அடுத்த இலக்கை நோக்கி அமெரிக்காவை போவிடக்கூடாது. இத 2யும் உறுதி செய்யறதுக்கு தான் அங்க ஐநால மிகப்பெரிய அளவுல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. மத்தபடி இம்மீடியட்டா ஐநால உட்கார்ந்து பேசியே மதுரோவ வெளில கூட்டு வந்துரலாங்கிறது வாய்ப்பே கிடையாதுன்னு ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். ஆனா பயப்புள்ளைய வேற சந்துக்குள்ள நுழைய விடாம தடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இடைக்கால கவர்மெண்ட் இவன் டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கலாம். இந்த விவகாரத்துக்கு ஐநா உதவும். ஐநால உட்கார்ந்து பேசுறது உதவும். ஐநா உதவாது. இதுக்கு நடுவுல சீனா 4வது அட்டியா கத்திருக்காங்க. மதுரை வெளில விடாட்டி அப்படின்னு. அவனுங்க கவுண்ட் கூட போடுறாங்களான்னு தெரியல. எல்லா ஏஜென்சிலையும் தான் கவுண்ட் போடுறாங்க. எப்ப 4வது அட்டி கட்டிட்டான், நீ எதுவும் சொல்லலையா அப்படின்னு இன்னும் ஒரு பையன் அங்க போய் மைக்க போடல. மிக விரைவில் ட்ரம்ப் கிட்ட கேட்கக்கூடும். ட்ரம்ப் உடனே இதான் சாக்குன்னு அதிபர் ஷி ஜின்பிங் அடிக்கிறாரா இல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி அடிக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஐநால போய் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஊருக்கே தெரியும். அது இப்ப கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது அவனுங்களே அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. என்ன பேசி முடிச்சிட்டோம் அவ்வளவுதான், இப்ப அடுத்த கூட்டம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கார்கள். இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. இந்த அடுத்த கூட்டம் நடக்கிறதுக்குள்ள மீண்டும் அமெரிக்கா வெனிசுலாக்குள்ள நுழையுமான்னு கேட்டா நுழையாது. அமெரிக்காவோட வார் மிஷின் நுழையாது. அமெரிக்காவோட ப்ராக்ஸி நுழைஞ்சிருவாங்க. அந்த குரூப் அங்க இப்பவே அதிபர் மாளிகையில ஒரு துப்பாக்கி சூடு சவுண்டு கேட்டிருக்கு. பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தி இருக்காங்க. அப்போ ஒரு கேங்கு புகுந்துருச்சு. அமெரிக்காவுக்கு ஆதரவா ஒரு கேங்கு, ரஷ்யாவுக்கு ஆதரவா ஒரு கேங். இந்த ஸ்டேஜ் போகும்போது அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா இந்த விவகாரத்துல சரண்டர் ஆகுங்கிறது இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு. ஏன்னா பக்கத்திலே வந்து வெளியாட்களை குமிக்கிறத அமெரிக்கா விரும்ப மாட்டான். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை நோக்கி போகும்போது இந்த விஷயம் பிளாஸ்ட் ஆகுதா இல்லை அதுக்கு முன்னாடியே தனியுதாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.